அந்த படத்தை பார்த்து 5 மெம்பர்கள்ல ஒரு மெம்பர் அமைச்ச கம்ப்ளைண்ட்னால நான் வந்து ரிவைசிங் கமிட்டி போறேன். அதுவும் 9ஆம் தேதி படம் வரும் தெரிஞ்ச பிறகும் நான் இது பண்றேன்னு சொல்றது கண்டிப்பா இந்த படத்தை வந்து 9ஆம் தேதி கொண்டு வரக்கூடாது அப்படின்ற நோக்கத்துல தான் இது பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்க சக்சஸ் ஆயிட்டாங்க. தயாரிப்பாளர் கேட்கலாம் ரிவைசிங் கமிட்டி. ஏன்னா நீங்க கொடுத்திருக்கிற யூஏ ரேட்டிங் எங்களுக்கு ஒத்து வராது, இல்ல ஏ ரேட்டிங் ஒத்து வராது, ரிவைசிங் கமிட்டி போனா தயாரிப்பாளர் கேட்கலாம். அந்த கமிட்டியே திருப்பி அவங்களே அவங்களுக்குள்ள இன்னொரு கமிட்டி போட்டிருப்போம், நாங்க இன்னொரு தடவை நாங்க ரிவைஸ் பண்ணோம் சொல்றது இதுவரையும் இந்தியன் சினிமால சந்திக்காத ஒரு நிகழ்வு. அப்போ ப்ரொடியூசர் தரப்புல இருந்து எல்லாம் பண்ண பிறகு நீ எதுக்கு இதை வந்து ஃபர்தரா இன்னொரு ஆஃப்டர் தாட்டா ஒரு மெம்பர் எதுக்கு கம்ப்ளைண்ட் அமைச்சிருக்காரு, எப்ப அமைச்சிருக்காரு? 22ஆம் தேதி படத்தை பார்த்த பிறகு நீங்க எப்படி ஒரு 10 நாள் கழிச்சு எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு 5ஆம் தேதி ஒரு மெயில் எப்படி அனுப்பலாம்? அதாவது ஒரு படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கன்ஃபார்ம் ஆன பிறகு சோமோட்ட பவரை யூஸ் பண்ணி ஒரு சேர்பர்சன் வந்து ஒரு லெட்டர் திருப்பி அனுப்பிச்சு ரிவைசிங் கமிட்டிக்கு படத்தை அனுப்புறேன்னு சொல்றது இதுவரையும் இந்தியன் சினிமால நடக்கல. Jananayagan Celebrity Show. Title sponsors Grand Royal Tours. We make sweet memories. Title sponsors Anu Styles. ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் Anu Styles. Supported by Arabian Seafood Restaurant where taste meets elegance. A Square, solid and simple. Powered by i5 Housing and Properties. தேடத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Call 9962557557. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடம். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தயாரிப்பாளர் திரு தனஞ்சயன் சார் அமெரிக்காவிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஜனநாயகனுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க சொல்லி நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் சென்சார் போர்டு இமீடியட்டா அப்பீல் போயிட்டாங்க. ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன சார்? இப்போ உடனடியாக படத்தை ரிலீஸ் செய்யறதுக்கான அடுத்த கட்ட பணிகள் துவங்குவாங்களா, இல்லை அடுத்த உத்தரவுக்காக காத்திருப்பாங்களா? ஒருவேளை அப்படி கொடுக்கப்பட்டா படம் எப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? முதல்ல ஒன்னு தெரிஞ்சுக்கணும், இப்ப 215க்கு அப்பீல் வருது. அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி வந்து ஆல்ரெடி வந்துருச்சு 215. இப்போ இன்னைக்கு 2:15 மணிக்கு அப்பீல் வரும்போது உடனே வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களால வந்து ரூலை தாண்டி கொடுக்க முடியாது, ஏன்னா ரிவைசிங் கமிட்டி பண்ணணும்னு சொல்லிட்டோம். நாங்க ரிவைசிங் கமிட்டி இந்த படத்தை பார்த்த பிறகுதான் சர்டிபிகேட் கொடுக்க முடியும் அண்டர் ரூல் 24/13 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஃபெண்ட் பண்ண போறாங்க. ஆனா இந்த டீம் வந்து ரெடியா இருக்காங்க, ஜனநாயக டீம் ரெடியா இருக்காங்க. என்ன ஆர்குமெண்ட் திருமதி PT ஆஷா தலைமையில நடந்த அந்த இதுல ஆர்குமெண்ட் நடந்ததோ அதே தான் அவங்க பண்ண போறாங்க. கிளியர் கட்டா ஏற்கனவே நீங்க மெயில் கொடுத்துட்டீங்க, என்ன சென்சஸ் சர்டிபிகேஷன் UA 16+ எழுதி கொடுத்துட்டீங்க. பிளஸ் நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, சர்டிபிகேட் கொடுக்கல, மெயில் கொடுத்தாச்சு. அந்த மெயில் கொடுக்கும்போது என்னென்ன கட்ஸ்ன்னு கொடுத்துட்டீங்க. அந்த கட்ஸ் படி நான் வந்து கண்டென்ட்டை சப்மிட் பண்ணிட்டேன். இப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அந்த கட்ஸ் படி நான் கண்டென்ட்டை கொடுத்துருக்கேன் இல்லையா நீங்க வெரிஃபை பண்ணிட்டு எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியதான். சோ இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க டீம்ல இருந்து, ஜனநாயக டீம்ல இருந்து கண்டிப்பா என்ன சொல்லுவாங்க, எப்படி ஆஷா அவர்களுடைய ஜஸ்டிஸ் ஆஷாவுடைய உத்தரவுப்படி நீங்க உடனே வந்து நீங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு எனக்கு வந்து கட்டை வெரிஃபை பண்ணிட்டு சர்டிபிகேட் கொடுங்க, ஏன்னா ஆல்ரெடி நீங்க வெரிஃபை பண்ணியாச்சு, நீங்க எல்லாத்தையும் படத்தை வெரிஃபை பண்ணியாச்சு, சர்டிபிகேட் கொடுங்க தான் சொல்லுவாங்க. சோ இப்ப இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி என்ன ஒரு தீர்ப்பு வருதோ அதை பொறுத்துதான் அடுத்த கட்ட நிகழ்வு நடக்கும். இப்ப அதுக்கு முன்னாடி ரிலீஸ் டேட் வந்து யாருமே அனௌன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா தயாரிப்பாளர்கள் இப்ப இன்னொரு தடவை ரிலீஸ் டேட் போட்டு இன்னொரு பிரச்சனை மாட்ட முடியாது. ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் சென்சஸ் சர்டிபிகேட் வாங்கி எங்களுக்கு அனுப்புங்க, அப்பதான் நாங்க வந்து உங்களுக்கு ஷோவை கொடுக்க முடியும். என்னன்னா நீங்க வந்து தமிழ்நாடு மட்டும் பார்க்காதீங்க, ஓவர்சீஸ் இருக்கு, மிகப்பெரிய டெரிட்டரி ஓவர்சீஸ். தமிழ்நாடுக்கு ஈக்குவலா கலெக்ஷன் வரக்கூடிய வந்து ஓவர்சீஸ் டெரிட்டரி. ஓவர்சீஸ் டெரிட்டரியில என்ன சொல்லுவாங்க, இப்போ மிகப்பெரிய லெவல்ல அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி ரீஃபண்ட் பண்ணிருக்காங்க எல்லா இடங்கள்லயும். நான் சொல்றது அமெரிக்கா மட்டும் இல்லாம உலகெங்கும் இருக்கிற பல நாடுகள்ல, எல்லா நாடுகளுமே ரீஃபண்ட் மட்டுமே 40 கோடி ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிருக்காங்க ஆடியன்ஸ்க்கு. தமிழ்நாட்டுல மட்டுமே மிகப்பெரிய தொகையெல்லாம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 4.5 lakh டிக்கெட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிருக்காங்க. இப்படி பல இடங்கள்ல வந்து இவ்வளவு கோடிக்கணக்கில் ரீஃபண்ட் பண்ணிட்டு திடீர்னு போய் நீ டிக்கெட் புக் பண்ண முடியாது. அதனால வந்து ஏன்னா புக் பண்ணோம்னா எல்லா தெரியவங்க சொல்லுவாங்க, சார் சர்டிபிகேட் அனுப்புங்கன்னு. சர்டிபிகேட் வராம நீங்க உங்களால அடுத்த கிட்ட போக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குள்ள ஒரு ரிசல்ட் வந்துடும் நினைக்கிறேன். என்ன ரிசல்ட்னா, கண்டிப்பா சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நீங்க தான் ஆஷா அவர்கள் முன்னாடி ஆர்குமெண்ட் பண்ணிட்டீங்க, ஆஷா அவர்கள் வெரிஃபை பண்ணிட்டாங்க. அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ல ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாம் வெரிஃபை பண்ணி தானே நீங்க வந்து கன்ஃபர்மேஷனே கொடுத்துருக்கீங்க யூஏன்னு. அப்படி இருக்கும்போது திருப்பி எதுக்கு ஒரு ரிவைசிங் கமிட்டி, அதுவும் உங்க டீமே திருப்பி எதுக்கு ரிவைசிங் கமிட்டி பண்ணோம்? தயாரிப்பாளர் கேட்கலாம் ரிவைசிங் கமிட்டி. ஏன்னா நீங்க கொடுத்திருக்கிற யூஏ ரேட்டிங் எங்களுக்கு ஒத்து வராது, இல்ல ஏ ரேட்டிங் ஒத்து வராது, ரிவைசிங் கமிட்டி போனா தயாரிப்பாளர் கேட்கலாம். அந்த கமிட்டியே திருப்பி அவங்களே அவங்களுக்குள்ள இன்னொரு கமிட்டி போட்டிருப்போம், நாங்க இன்னொரு தடவை நாங்க ரிவைஸ் பண்ணோம் சொல்றது இதுவரையும் இந்தியன் சினிமால சந்திக்காத ஒரு நிகழ்வு. ஆக்சுவலி இவங்க கேட்டிருக்கிறது எதுவுமே பாத்தீங்கன்னா இதுவரை இந்தியன் சினிமால நடக்காத ஒரு நிகழ்வு. ரிவைசிங் கமிட்டி யார் கேட்பாங்கன்னா தயாரிப்பாளர் தான் கேட்பாரு. என்ன நடக்கும்னா வந்து ஒரு படத்துக்கு இப்ப ரிவைசிங் கமிட்டி பாருங்களேன்,
இப்போ நாங்க சென்சர் கொடுக்க முடியாது அப்படின்னு பராசக்தி சொல்றாங்க, நிறைய கட் சொல்றாங்க. அப்போ ரிவைசிங் கமிட்டி இவங்க போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தயாரிப்பாளர் தான் டிசைட் பண்ணி ரிவைசிங் கமிட்டிக்கு அப்பீல் பண்றாரு. சோ ரிவைசிங் கமிட்டில படம் பாக்குறாங்க. இப்போ முன்னாடி வந்த பல படங்களுக்கு என்ன நடக்கும்னா, ரிவைசிங் இந்த சென்சர் எக்ஸாமினிங் கமிட்டி என்ன சொல்லுவாங்க, ஏ சர்டிபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. எங்களால ஏத்துக்க முடியாது, எங்களுக்கு யூஏ வேணும்னா ஓகே நீங்க ரிவைசிங் கமிட்டி அப்பீல் பண்ணுங்க அப்படின்வாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், தயாரிப்பாளரா நம்ம அப்பீல் பண்ணுவோம், ரிவைசிங் கமிட்டிக்கு நீங்க படத்தை போடுங்கன்னுவோம். ரிவைசிங் கமிட்டி படம் பார்ப்பாங்க, அவங்க என்ன சர்டிபிகேட் கொடுக்குறாங்களோ அதுதான் ஃபைனல். சோ தயாரிப்பாளர் தான் ரிவைசிங் கமிட்டி கேட்பாரு தவிர, அதே சென்சர் போர்டு எக்ஸாமினிங் கமிட்டி ஒரு படத்தை பார்த்துட்டு அவங்களே திருப்பி ரிவைசிங் கமிட்டி போடுறதெல்லாம் இதுவரை நடக்காத ஒரு நிகழ்வு. இந்த படத்துக்கு தான் இது நடந்திருக்கு. ஜனநாயகன் படத்துக்கு தான் இந்த மாதிரி ஒரு ரிவைசிங் கமிட்டின்றத அவங்களே டிசைட் பண்ணி ஒரு வீட்டோ பவர், அவங்களுக்கு இருக்கிற அந்த பவரை யூஸ் பண்ணி, வீட்டோ பவர்ன்றது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பவர், அந்த எக்ஸ்க்ளூசிவ் பவர் அப்படின்றாங்க. அந்த பவரை யூஸ் பண்ணி சேர்பர்சன் கேன் டிசைட் டு கோ ஃபார் அப்பீல் பேஸ்ட் ஆன் கம்ப்ளைண்ட் அப்படின்றாங்க. அந்த இதை படிக்கும் போது நம்மளுக்கே ஷாக் ஆகுது. இப்படிப்பட்ட ஒரு ரூல் இருக்கு, நம்மளுக்கு தெரியும் சென்சர் போர்டு ரூல்ல அது இருக்கு. அது எப்படின்னா, வேற ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு சிக்கல் நடந்ததுன்னா அதெல்லாம் பண்ணலாம். ஆனா அந்த படத்தை பார்த்து 5 மெம்பர்கள்ல ஒரு மெம்பர் அமைச்ச கம்ப்ளைண்ட்னால நான் வந்து ரிவைசிங் கமிட்டி போறேன், அதுவும் 9ஆம் தேதி படம் வரும் தெரிஞ்ச பிறகும் நான் இது பண்றேன்னு சொல்றது, கண்டிப்பா இந்த படத்தை வந்து 9ஆம் தேதி கொண்டு வரக்கூடாது அப்படின்ற நோக்கத்துல தான் இது பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க சக்சஸ் ஆயிட்டாங்க. உண்மையிலே சொல்றேன், அதுல அவங்க சக்சஸ் அடைஞ்சிட்டாங்க. பாதுகாப்பு துறை தொடர்பான ஒரு எம்பளம் வந்து அதில் பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ அது தொடர்பான ஒரு அப்ஜெக்ஷன்ல தான் நாங்கள் திரும்ப ரிவைஸ் கமிட்டி போனோம். அது சேம் டைம் மெஜாரிட்டி கொடுக்குறாங்கன்றதுக்காகவே ஆர்ஓ வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்ற எந்த ரூலும் இல்லை. அது தணிக்கை சான்று தணிக்கை நிறுவனத்தை அப்படிலாம் நீங்க வந்து ஒரு வரையறைக்குள்ள வைக்க முடியாதுன்ற ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க. அது உண்மை தானே சார்? அதை எப்படி பார்க்குறாங்க? இப்போ நான் உங்களுக்கு அந்த இது நான் படிக்கிறேன், உங்களுக்கு அந்த சென்சர் போர்டுல இருக்கிற அந்த ரூலை நான் படிக்கிறேன். அதுல அவங்க அதை யூஸ் பண்ணி தான் அவங்க பண்றாங்க. அதுல என்ன போட்டிருக்கு நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. Rule 23, இப்ப நான் படிக்கிறேன். Rule 23, within bracket 14 of the Indian Cinematograph Rules empowers the chairperson of the CBSE to overrule or differ from the opinion of the examining committee. Key provisions of the rules அப்படின்னா போட்டிருக்காங்கன்னா, அதாவது two-tier scrutiny. It acts as a secondary level of scrutiny to ensure no content is fundamentally wrong before a film reaches the public. So, referral of the revising committee, the chairperson has the authority to refer a film to a revising committee in 2 specific scenarios. On request, if a filmmaker is dissatisfied with the recommendation or cuts suggested by the examining committee, suo motu, the chairperson can independently decide to refer a film to a revising committee if they are not satisfied with the initial recommendation, even if the filmmaker has not requested for it. Suo motu, அவங்க எப்ப போலாம் அப்படின்றது அந்த 20, அதாவது ரூல் 24 கிளியரா போட்டிருக்கு. சேர்பர்சனுக்கு அந்த சோமோட்டோ பவர் இருக்கு, அவரே டிசைட் பண்ணி போலான்றதுதான் இந்த ரூல். சோமோட்டோ பவர் தான் அவங்க சொல்றாங்க. இண்டிபெண்டன்ட்லி டிசைட் டு ரெஃபர் எ ஃபிலிம் டு எ ரிவைசிங் கமிட்டின்றாங்க. இப்ப நான் என்னுடைய பாயிண்ட் என்ன, ஒரு தயாரிப்பாளர் என்ன கேட்கிறேன்னா, சென்சர் கமிட்டி கிட்ட, சென்சர் போர்டு கிட்ட என்ன கேட்கிறேன்னா, சார் நீங்க தானே சார் சென்சர் என்ன சர்டிபிகேஷன் சொல்லிட்டு யூஏ போட்டுட்டு அமிச்சிட்டீங்கல்ல, அங்க எங்கிருந்து வந்தது? இங்க எக்ஸாமினிங் கமிட்டில இருந்து வரல. இந்த படத்தை ரிவ்யூ பண்ணி எக்ஸாமினிங் கமிட்டி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ல கட் லிஸ்ட் எல்லாம் போட்டு யூஏ ரேட்டிங் போட்டு 16+ போட்டு சேர்பர்சனுக்கு போகுது, சிஇஓக்கு போகுது, சென்சர் போர்டு சிஇஓக்கு. அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணி இ பிரமான் போர்ட்டல்ல அப்லோட் பண்றாங்க. இ பிரமான் போர்ட்டல் என்ன அப்லோட் பண்றாங்கன்னா, 16+ ரேட்டிங் அப்ரூவ்டு, யூஏ அப்ரூவ்டு இந்த படத்துக்கு, சப்ஜெக்ட் டு இந்த கட்ஸ் எல்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி கண்டென்ட்டை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு மெயில் வந்திருக்கு ப்ரொடியூசருக்கு. இதுதான் வந்து டிஃபென்ஸா வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் வைக்கிறாங்க. அதுதான் எல்லா ப்ரொடியூசரும் வைப்பாங்க. நானா இருந்தாலும் அப்படிதான் வைப்பேன். ஏங்க நீங்க தான் மெயில் கொடுத்துட்டீங்களே, அந்த மெயில் எங்க இருந்து வந்தது? இட் ஹஸ் கம் ஃப்ரம் த சிஇஓ, த சேர்பர்சன் தான். சேர்பர்சன் இருந்து ஒரு தடவை மெயில் கொடுத்த பிறகு அது பிறகு எப்படி இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்தது சொல்ல முடியும்? அந்த மெயில் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா நீங்க பண்ணலாம், கரெக்டுங்களா? நீங்க உங்களுக்கு மெயில் வரதுக்கு முன்னாடி, அதாவது நீங்க மெயில் ப்ரொடியூசருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொன்னா, நீங்க மெயில் அனுப்பாமே ரிவைசிங் கமிட்டி போகணும்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. எக்ஸாமினிங் கமிட்டி பண்ணிட்டாங்க, உங்களுக்கு யூஏ சொல்லிட்டாங்க, ஆனா என்னால உங்களுக்கு இந்த கட் லிஸ்ட் அனுப்ப முடியல, ரேட்டிங் அனுப்ப முடியல, காரணம் என்னன்னா எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஒரு மெம்பர் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர்கிட்ட ரிவைசிங் கமிட்டி போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு சார் சொன்னா ஓரளவு நியாயம் இருக்கு. அதுல நீங்க மெயிலும் கொடுத்துருவீங்க, கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவீங்க, தட் இஸ் கம் ஃப்ரம் த சேர்பர்சன் தான். சிஇஓ கிட்ட இருந்து மெயில் கொடுத்துருவீங்க ப்ரொடியூசருக்கு, 16+ அப்ரூவ்டு, யூஏ அப்ரூவ்டு, இந்த கட்ஸ் எல்லாம் மட்டும் வச்சு சப்மிட் பண்ணுங்க, நீங்க சர்டிஃபிகேட் வாங்கிக்கீங்கன்னு சொல்லிடுவீங்க. அப்புறம் திடீர்னு ஒருத்தர் ஆஃப்டர் தாட், அதுதான் வந்து ஜஸ்டிஸ் ஆஷா அவர்கள் கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் தாட்னா எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நீங்க வந்து லெட்டர் அனுப்பிச்சிட்டீங்க, இப்போ ஒன்லி ப்ராசஸ் மட்டும் தான் பெண்டிங். அதாவது லெட்டர் அனுப்பிச்ச பிறகு ப்ராசஸ் பெண்டிங் என்ன அர்த்தம்? கட் லிஸ்ட் சப்மிட் பண்ண வேண்டியதுதான்
ப்ரொடியூசர் தரப்புல இருந்து பெண்டிங். அதெல்லாம் அவர் பண்ணிட்டாரு. அப்போ ப்ரொடியூசர் தரப்புல இருந்து எல்லாம் பண்ண பிறகு நீ எதுக்கு இதை வந்து ஃபர்தரா இன்னொரு ஆஃப்டர் தாட்டா ஒரு மெம்பர் எதுக்கு கம்ப்ளைண்ட் அமைச்சிருக்காரு? எப்போ அமைச்சிருக்காரு? இப்போ ஒரு படத்தை பாக்குறீங்கன்னா கம்ப்ளைண்ட் எப்போ அனுப்புவாரு? மறுநாளே அனுப்புவார்ல, உடனே அனுப்பிச்சிருவாரு. 2 நாள் அனுப்பிடுவாருல்ல, 10 நாள் கழிச்சு அனுப்புவாரு. அப்போ 22ஆம் தேதி படத்தை பார்த்த பிறகு நீங்க எப்படி ஒரு 10 நாள் கழிச்சு எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு 5ஆம் தேதி ஒரு மெயில் எப்படி அனுப்பலாம்? இதுதான் எல்லா தயாரிப்பாளருடைய கேள்வி, இண்டஸ்ட்ரி ஃபுல்லா ஒரு கேள்வி. நான் தமிழ் சினிமா மட்டும் இல்ல, இந்தியன் சினிமாவே ஷாக்கா இருக்கிற விஷயம் என்னன்னா, அது எப்படிங்க 10 நாள் கழிச்சு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் வரும், அந்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி நீங்க 15 நாள்ல ஒரு மெயில் அனுப்புவீங்க? அப்போ எந்த படத்துக்கும் சென்சர் அப்ப கேரண்டியே கிடையாது இல்ல. சர்டிபிகேட் கையில கிடைக்கிற வரையும் நீங்க வந்து பக்கு பக்குன்னு உயிரை கையில பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். அதாவது நான் படத்துக்கு போறேன், நான் சென்சர் அப்ளை பண்றேன், சென்சர்ல பார்த்துட்டு எனக்கு சர்டிபிகேஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு மெயிலும் வந்துருச்சு, நான் வந்து கண்டென்ட் சப்மிட் பண்ண பிறகு சர்டிபிகேட் கையில கொடுக்கல. என்னடா கையில கொடுக்கல, பின்னாடி போய் தொங்கிட்டே இருந்தா, ஆபீஸ்ல போய் உட்காந்துட்டே இருந்தா, திடீர்னு 10 நாள் கழிச்சு எனக்கு சொல்றீங்க ரிவைசிங் கமிட்டி போங்க, அதுக்குள்ள நான் ரிலீஸ் டேட் போட்டு வச்சிருப்பேன். என்ன வகையில நியாயம் இது? இதுதான் எல்லாருடைய கேள்வியா இருக்கு. இண்டஸ்ட்ரி ஃபுல்லா என்ன கேள்வினா, நீங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரிலீஸ் டேட் போட்டுட்டு வந்து நீங்க எங்களை இப்படி ப்ரெஷர் பண்ண முடியாது, எங்களுக்குன்னு ஒரு சில லா இருக்கு, 2 வார காலம் 4 வார காலம், நாங்க சில டைம் லைன்லாம் வச்சிருக்கோம், நாங்க சட்டம் படி தான் நாங்க இது பண்றோம், எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்துல இருந்து தான் நாங்க இதை ஒர்க் அவுட் பண்ணிருக்கோமே தவிர தணிக்கை வாரியம் எங்கேயுமே தன்னுடைய அதிகார வரம்பு மீறல அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறாங்க. நீங்க ரிலீஸ் டேட் போட்டு வந்து எங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க அப்படின்றாங்க. நான் அந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். ரிலீஸ் டேட்ன்றது நான் ஜனவரி 9th அந்த ரிலீஸ் டேட் பிரஷர் கொடுக்காதீங்கன்னா ஒத்துக்கிறேன். நான் கேட்கிற ஒரே கேள்வி, 22ஆம் தேதி படத்தை பார்த்தாச்சு, ஓகேங்களா? நீங்க கட் லிஸ்ட் போட்டு லிஸ்ட் 18ஆம் தேதி படம் பார்த்தாச்சு, 22ஆம் தேதி நீங்க கட் லிஸ்ட் கொடுத்துட்டீங்க, மெயில் கொடுத்தாச்சு தயாரிப்பாளருக்கு. தயாரிப்பாளரும் உங்களுக்கு சப்ளை எல்லா கட் லிஸ்ட் படி கண்டென்ட் கொடுத்துட்டாரு, அவர் சர்டிபிகேட் வெயிட் பண்றாரு. 4 நாள்ல ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் கம்ப்ளீட்டா சென்சர் போர்ட்ல என்ன ஒரு தயாரிப்பாளருக்கு என்ன இன்ட்ராக்ஷன் வருமோ அதை அவர் பண்ணி முடிச்சிட்டாரு. நீங்க என்ன பண்ணலாம்னா, கட் லிஸ்ட் நீங்க கொடுத்தது கரெக்டா இல்ல, அதாவது நான் உங்களுக்கு கேட்டது வந்து இவ்வளவு கட் பண்ணணும்னு சொன்னேன், நீங்க அதபடி கட் பண்ணல, திருப்பி ஒரு தடவை கட் பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கு உங்களுக்கு பவர் இருக்கு. நீங்க வந்து 23 கட்டு கொடுத்துருக்கீங்களோ இல்ல 30 கட்டு கொடுத்துருக்கீங்களோ, அந்த கட் படி நீங்க வந்து எனக்கு ப்ராசஸை ஃபாலோ பண்ணல, நான் இத்தனை கட்டு கொடுத்துருக்கேன், நீங்க அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு திருப்பி நீங்க கேட்கலாம், அதுக்கெல்லாம் உரிமை இருக்கு. ஆனா கட்லிஸ்ட் கொடுத்து கன்ஃபர்மேஷன் பண்ண சர்டிபிகேஷன் வந்து நான் ரிவைசிங் கமிட்டி போறேன், இப்போ வந்து ஆர்மி எம்ப்ளத்தை யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதை கட் பண்ண சொல்லுங்க, கட்லிஸ்ட் ஆட் பண்ணுங்க, அது எதுக்கு ரிவைசிங் கமிட்டி? நான் கேட்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்கு. நான் நீங்க சொல்றீங்கல்ல அந்த எம்பளம் மட்டும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னா அந்த எம்பளத்தை தூக்க சொல்லுங்க, கட்லிஸ்ட்ல ஆட் பண்ண சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணலாம், ஒரு மெயில் கொடுத்துட்டு 23 கட்லிஸ்ட் கொடுத்துருக்கேன்ப்பா, இல்ல 27 கட்லிஸ்ட், 26 27 அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த கட்லிஸ்ட்ல 1 more கட்லிஸ்ட் வந்து நீங்க வந்து இந்த எம்பளத்தை யூஸ் பண்ணுங்க, எம்பளத்தை எல்லாம் நீங்க கட் பண்ணிடுங்க அப்படி சொல்லிருக்கலாமே, அவ்வளவுதானே, மேட்டர் முடிஞ்சிச்சு இல்ல. இது தவிர என்ன என்ஓசி வேணும் உங்களுக்கு? ஆர்மி யூஸ் இல்ல, அவங்க அதான் கேக்குறாங்க, அங்க ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, நாங்க திரும்ப அதுக்கு தான் நாங்க கேட்டிருக்கோம், இதை இந்த எம்பளத்தை எப்படி யூஸ் பண்ணலாம், கரெக்டா தான் யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கு, அதுக்கு தான் நாங்க இதை கேட்டிருக்கோம், அந்த ஒப்பீனியனுக்காக தான் இது நாங்க திரும்ப மேல் இடத்துக்கு அமிச்சிட்டோங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டையும் 2 நாளைக்கு முன்னாடி சென்சார் தரப்புல வச்சாங்க. அப்படி எல்லாம் பண்ணிட முடியுமா சார்? அப்படி அதுதான் சொல்ற சோமோட்டோ பவர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அவருக்கு இருக்கிற சோமோட்டோ பவர் தான் சேர்பர்சன் வந்து உடனே ரிவைசிங் கமிட்டி போன்றாரு. நாங்க என்ன சொல்றோம், ஏங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சின்ன பிரச்சனைங்க, ஒரு எம்பளம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த எம்பளத்தை தூக்குன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. கட்லிஸ்ட்ல 26 கட்டு கொடுத்துருக்கீங்களா, 26 கட்டை இதை கொடுத்துருங்க, எங்க எல்லாம் எம்பளம் யூஸ் பண்ணிருக்கீங்களா அதெல்லாம் வந்து கிராபிக்ல மாத்திருங்க சொல்லுங்க, மாத்தி கொடுத்துட்டு போறோம் படத்தை. அது அன்னைக்கே பண்ணிருக்கலாம்ல. நான் கேட்க வர கேள்வி, 22ஆம் தேதி அவங்க கட்லிஸ்ட் படி சப்மிட் பண்ணிட்டாங்க கண்டென்ட், 23ஆம் தேதி நீங்க வந்து கட்லிஸ்ட் லிஸ்ட் போட்டுருங்களா, 24ஆம் தேதி கொடுத்தா 28ஆம் தேதி கொடுத்துருக்க போறாங்க, நீங்க பாட்டு 1ஆம் தேதிக்குள்ள சர்டிபிகேட் கையில கொடுத்துருக்கலாம், 30ஆம் தேதிக்குள்ள கொடுத்திருந்தா இந்த பஞ்சாயத்தே இல்ல. இன்னைக்கு ஒரு படம் வெளிவரக்கூடாதுன்றதுக்காக நீங்க சட்டத்தை யூஸ் பண்ணீங்கன்னா அதுபடி சட்டப்படி அவங்க வந்து அவங்க டைம் ஃப்ரேம் படி நான் ஒத்துக்கிறேன். அவங்களுக்கு 15 நாள், அதாவது நீங்க அப்ளிகேஷன் கொடுத்த 15 நாளுக்கு கழிச்சு 15 நாளுக்குள்ள ஒரு ஸ்கிரீனிங் அரேஞ்ச் பண்ணன்றதுதான் ரூல். அது பிறகு அவங்க எக்ஸாமினேஷன் கமிட்டி பார்த்த பிறகு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு 20 நாள் டைம் இருக்கிறது ரூல், நான் இல்லைன்னு சொல்ல, அந்த டைம் ஃப்ரேம் உங்களுக்கு இருக்கு. நான் கேட்க வர்றது, நீங்க அதுக்குள்ளேயே ஃபாஸ்டா பாத்துட்டீங்களா, அவங்க தற்கால் அப்ளை பண்ணிருக்காங்க, அதுக்கு ட்ரிபிள் த பேமெண்ட் பண்ணிருக்காங்க. தற்கால் அப்படின்றது பாத்தீங்கன்னா சென்சர் போர்டு புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு தற்கால் ஃபெசிலிட்டி என்னன்னா ட்ரிபிள் த பேமெண்ட். நீங்க நார்மலா 10,000 rupees 30,000 ரூபாய் கட்டினீங்கன்னா ப்ரையாரிட்டியில உங்க படத்தை பார்ப்பாங்க. அப்படியோ அவங்க தற்கால் அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணிருக்காரு, 3 times பணம் கட்டி அந்த படத்தை பார்த்திருக்காங்க. படத்தை பார்த்துட்டு நீங்க உடனே 4 நாள்ல படம் பார்த்திருக்கீங்க, 18ஆம் தேதி அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, 22ஆம் தேதி படத்தை பாக்குறீங்க, அப்போ உடனே வந்து கட்லிஸ்ட் கொடுக்குறீங்க, அதுபடி அவங்க வந்து கண்டென்ட் உடனே சப்மிட் பண்றாங்க. அங்க எங்க டிலே இருக்கு? அவங்க சைட்ல வித்தின் 4 days எல்லாமே சப்மிட் பண்ணிட்டாங்களா இல்லையா? அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கலாம்,
அதே மாதிரி தற்கால அப்ளை பண்ணவங்களுக்காக 3 டேஸ்க்குள்ள நீங்க ஒரு மெயில் கொடுத்துருக்கலாமே, சார் இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால ரிவைசிங் கமிட்டி போறேன்னு சொன்னா அப்ப கூட ஒரு நியாயம் இருக்குல்ல. 24ஆம் தேதி கூட ரிவைசிங் கமிட்டி அப்ளை பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த படக்குழு ஒன்றும் சப்ஜெக்ட் பிரச்சனை பண்ணிருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா பிரச்சனையா இருக்காது. என்னன்னா 24ஆம் தேதி ரிவைசிங் கமிட்டி போனாலும் 30ஆம் தேதிக்குள்ள சர்டிஃபிகேட் வந்துடும். 9ஆம் தேதி தான் படம் ரிலீஸ். நீங்க 5ஆம் தேதி மெயில் அனுப்புறீங்க ரிவைசிங் கமிட்டி போறேன்னு சொன்னா அந்த ரிவைசிங் கமிட்டி ஃபார்மேஷனுக்கே 3 நாள் ஆகும். அந்த ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டு திருப்பி அடிஷனல் கட் லிஸ்ட் கொடுத்து அந்த கட் படி நீங்க படத்தை சப்மிட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குறது எப்போ வாங்குவீங்க? இது நடுவுல பாத்தீங்கன்னா 13, 14 திருப்பி கவர்மெண்ட் ஹாலிடே, பொங்கல் ஹாலிடேஸ். 13, 14, 15 சங்கராந்தி ஹாலிடேஸ் வந்து நிக்குது, பொங்கல் சங்கராந்தி. அப்போ என்டையர் பொங்கல் ஹாலிடேவை தூக்குறீங்கிறதா அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. இப்ப கோர்ட் போன உடனே இவங்க என்ன டிஃபெண்ட் பண்றாங்க? எங்களுக்கு இருக்கிற சோமோட்டோ பவர் அப்படின்றாங்க. சேர்பர்சனுக்கு இருக்கிற சோமோட்டோ பவர் படி அவர் வந்து எந்த படத்தையும் எப்பவுமே வந்து ரீகால் பண்ணலாம், அதாவது நாங்க வந்து திருப்பி ரிவைசிங் கமிட்டி கொண்டு போலாம், அதுல இருக்கு, ரூல்ல இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த ரூல் படி இவங்க என்ன ஜஸ்டிஸ் அழகா என்ன சொன்னாங்கன்னா, இப்படி நீங்க ரூல் அப்ளை பண்ணீங்கன்னா, இதுவரை இந்தியன் சினிமாக்கு இந்த ரூல் அப்ளை பண்ணவே இல்லையே. இதுவரையும் இந்தியன் சினிமால எந்த படத்துக்குமே இந்த மாதிரி ஒரு ரூல் அப்ளை பண்ணதே கிடையாது. அதாவது ஒரு படத்துக்கு சென்சர் சர்டிபிகேட் கன்ஃபார்ம் ஆன பிறகு சோமோட்டோ பவரை யூஸ் பண்ணி ஒரு சேர்பர்சன் வந்து ஒரு சேர்மன் ஆஃப் த சிபிஎஃப்சி வந்து ஒரு லெட்டர் திருப்பி அனுப்பிச்சு ரிவைசிங் கமிட்டிக்கு படத்தை அனுப்புறேன்னு சொல்றது இதுவரையும் இந்தியன் சினிமால நடக்கல. தயாரிப்பாளர் தான் ரிவைசிங் கமிட்டி படத்தை கொண்டு போயிருக்காரு தவிர இதுவரையும் சோமோட்டோ பவரை யூஸ் பண்ணி நடக்காத போது இந்த படத்துக்கு மட்டும் ஏன் பண்றீங்க? இப்படி பண்ணீங்கன்னா இட் ஓபன்ஸ் தி பண்டாராஸ் பாக்ஸ். அதுதான் ஜஸ்டிஸ் சொல்றாங்க. இப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா அப்போ எந்த பட தயாரிப்பாளருக்குமே ஒரு கேரண்டி இருக்காது. சென்சர் சர்டிபிகேட் கையில வரவரையும் இப்ப இப்படி சொன்னீங்கன்னா நாளைக்கு சென்சர் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ண பிறகு நீங்க சோமோட்டோ பவர் யூஸ் பண்ணலாம்ல. கரெக்ட் சார். நீங்க யூஸ் பண்ண பிறகு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, திருப்பி ரிவைசிங் கமிட்டி கொண்டு போயிட்டு இந்த சர்டிபிகேட் நாங்க மாடிஃபை பண்றேன்னு சொல்லுவீங்களா? அப்ப இவ்வளவு ஆண்டு காலம் அந்த விதியை ஏன் நம்ம திருத்தாமையே இருக்கோம் சார்? இவ்வளவு ஒரு சூமோட்டோ பவர் அந்த சிஓக்கு இருக்குங்கிற விதியை இவ்வளவு நாளா நம்ம ஏன் கடந்தே போயிட்டு இருந்திருக்கோம் சார்? தயாரிப்பாளர் தரப்புலையும் சரி, இண்டஸ்ட்ரி தரப்புலையும் சரி. நான் ஒத்துக்கிறேன், அந்த சோமோட்டோ பவரை நம்ம வந்து சரியா இது வந்து இவங்க யூஸ் பண்ணிடுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. நான் அப்புறம் இந்த ஜஸ்டிஸ் அந்த ஆர்குமெண்ட் வரும்போது தான் நான் அப்புறம் தான் ரூல் எடுத்து படிக்கிறேன். எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா இந்த மாதிரி ஒரு சோமோட்டோ பவர் அவங்ககிட்ட இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு. நான் இதுவரையும் தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா 15 நாட்கள் அவங்களுக்கு டைம் தேவைப்படுது, அது பிறகு 20 நாட்கள் தேவைப்படுது, இதெல்லாம் எனக்கு தெரியும். அது கண்டிப்பா டைம் கொடுத்தாலும் டோட்டல் ப்ராசஸ் சர்டிபிகேட் கையில கிடைக்கிறதுக்கு 60 நாள் டைம் ஃப்ரேம் இருக்குது, வெப்சைட்லயே இருக்கு. ஆனா தற்கால அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷார்டஸ்ட் பீரியட்ல கொடுப்பாங்க, அதுக்கு 3 டைம்ஸ் பேமெண்ட் பண்ணணும் இருக்கு. அவங்க கரெக்டா தற்கால தான் போயிருக்காங்க, ரெகுலரா அப்ளை பண்ணல. அப்போ எந்த வித இந்த டைம் ஃப்ரேமும் அவங்களுக்கு அப்ளிகபிளே கிடையாது. ஏன்னா தற்கால் அப்படின்றதே ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் சென்சஸ் சர்டிபிகேஷன் தான். அப்ப அவங்க பேமெண்ட் பண்ணி உங்களுக்கு ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸ் கேட்டிருக்காங்கன்னா நீங்க வித்தின் 2 டேஸ்ல கொடுக்க வேண்டியதுதானே? இதேதான் உங்களுக்கு ரிவைசிங் கமிட்டி தான் போனோம்னா நீங்க வித்தின் 2 டேஸ் கொடுக்கல. 22ஆம் தேதி சப்மிட் பண்ண பிறகு நீங்க உங்களுக்கு ஒரு மெம்பர் வந்து 10 நாள் கழிச்சு தான் மெயில் அனுப்புவாரா, கம்ப்ளைண்ட் பண்ணுவாரா? அப்ப 10 நாள் படம் பார்த்தவரு வீட்டுக்கு போனோடனே கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரா இல்லையா? பண்ணிருப்பாரு. ஒரு 5 பேர் கொண்ட கமிட்டியில வந்து 5 பேர் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஒருத்தரோட ஒப்பீனியனை மீதி பேர் எல்லாம் ஓவர் பவர் பண்றாங்க வச்சுங்களேன். ஒருத்தர் வந்து அப்செக்ட் பண்றாரு, ஆனாலும் மீதி 4 பேர் இல்லைங்க சரியாதான் இருங்க, US 16+ கொடுத்துடலாங்க அப்படின்றாங்க. அந்த மெம்பர் வீட்டுக்கு போய் எப்போ அனுப்புவாருங்க கம்ப்ளைண்ட்? லாஜிக்கலா சொல்லுங்க. அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ 2 நாள்ல கூட அனுப்பலாம். 10 நாளுங்கிறது தான் இங்க கேள்விக்குள்ளாக்கப்படுறது. நான் கேட்கறது 10 நாள் எடுப்பாரா ஒரு சென்சர் போர்டு மெம்பர்? வந்து அவருக்கு அதிகாரமே இருந்தாலும் நான் 20 நாள் டைம் இருக்கு அதனால 20 நாளுக்குள்ள அனுப்புவேன்னா அப்போ என்ன? அப்போ ஒரு தற்கால் அப்ளை பண்ண ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன மரியாதை நீங்க அப்போ கொடுக்குறீங்க? தற்கால் என்பது என்ன? நீங்க தற்கால் அப்ளை பண்ணி கொடுத்துருக்காருன்னா நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க 2 நாள் அப்ளை பண்ணிட்டு 2 நாள் அவர் வந்து ரிப்ளை கொடுத்துட்டு, சார் உங்களுக்கு சென்சஸ் சர்டிபிகேஷன் வந்து 16+ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஆனாலும் எங்களுக்கு இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒரு எக்ஸாமினிங் கமிட்டி மெம்பர் அமைச்சிருக்காரு, இதெல்லாம் ப்ராசஸ் தப்பே கிடையாது. நீங்க அதனால ரிவைசிங் கமிட்டி 25ஆம் தேதி 26, 27, 28, 29, 30 கொடுத்துருக்கலாமா இல்லையா? கொடுத்துருக்க முடியும். அந்த தேதிக்குள்ள நீங்க வந்து மெயில் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அவங்களும் ரிவைசிங் கமிட்டி போயிருப்பாங்க. சரி பரவாயில்ல பண்ணிடலாம், ஏன்னா நமக்கு 9 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள வந்துடும் சர்டிபிகேட் அப்படின்னு தான் அவங்க போயிருப்பாங்க. ஆனா நீங்க அதுக்கு வாய்ப்பே தராம 5ஆம் தேதி மட்டும் நீங்க மெயில் ப்ரொடியூசரை கால் பண்ணி சொல்றீங்க, 6ஆம் தேதி அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்தா அவங்க கோர்ட்டுக்கு தானே போவாங்க. சார் இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு அதனாலதான் ஜஸ்டிஸ் என்ன சொல்றாங்க, சிபிஎஃப்சி ஆபரேஷன் அப்நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பாத்தீங்களா அந்த கமெண்ட் என்ன தெரியுமா? அப்நார்மலான ஒரு ஃபங்க்ஷனிங்கா இருக்கு, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சர்டிபிகேஷன் வந்து அப்நார்மலா ஃபங்க்ஷன் பண்றீங்க, ஒரு நார்மல் ஃபங்க்ஷனே இல்ல இது.
அதாவது ஒரு ப்ராசஸ் என்ன அர்த்தம்? இந்த ப்ராசஸ்க்குள்ள நான் வந்து விதிமுறைக்குள்ள வரணும்ல. ஒரு படத்துக்காக தனிப்பட்ட முறையில எனக்கு இருக்கிற சுமோட்டோ பவர் யூஸ் பண்ணி நான் வந்து இப்படி பண்ணுவேன்னு சொன்னா, அப்போ எந்த சினிமாவுக்கும் நீங்க பண்ணலாம்ல. இந்த படத்துக்கு இல்ல, எல்லா சினிமாவுக்கும் பண்ணலாம். அப்போ உங்களை எதிர்த்து நிக்கிற எந்த படமா இருந்தாலும் சரி, யாருடைய படமா இருந்தாலும் சரி, ஒரு தயாரிப்பாளர் நீங்க டார்கெட் பண்ண நினைச்சீங்கன்னா, இல்ல ஒரு நடிகருடைய படத்தை டார்கெட் பண்ண நினைச்சீங்கன்னா, நீங்க சுமோட்டோ பவர் யூஸ் பண்ணி அந்த படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்காம டிலே பண்ணிட்டே இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? அதுதான் நடக்க போகுது. Jananayakan Celebrity Show. Title sponsors Grand Royal Tours. We make sweet memories. Title sponsors Anu Styles. ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் Anu Styles. Supported by Arabian Seafood Restaurant, where taste meets elegance. A Square, solid and simple. Powered by i5 Housing and Properties. தேடத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Call 9962 557 557. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடம்.